இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நிறைய பேர் மார்னிங் ஷோ உங்க சேனல் கேட்டுட்டே இருக்கீங்க. அப்போ அந்த சேனல் வீடியோ தான் பார்க்க போறோம். சிங்களா இருங்க. இது யாரு ஹீரோ? பின்னாடி இருக்காரா? இல்லையா? Twinkle, twinkle, little star. Twinkle twinkle little star. அட பொம்மால. How I wonder what you are. How I wonder what you are. என்ன எழுதி அது? Up above the world so high. Up above the world so high. Like a diamond in the sky. Like a diamond in the sky. In the sky. கூட ஒருத்தரை வச்சிருக்காங்க. காமெடி கேரக்டர் தேவ். டியர் மாண்டிஸ், நம்ம தமிழ்ல தளபதி விஜய் நடிச்சு ரிலீஸ் ஆன தெரி படத்தை இந்த ஸ்ரீலங்கா காரனுங்க கோரி அப்படிங்கிற பேர்ல ரீமேக் பண்ணி கோர தாண்டவம் ஆடி வச்சிருக்காங்க. சீன் பை சீன் சதைச்சிருக்கானுங்க. விஜய் ஃபேன்ஸ், ஐ எம் வெரி சாரி, இன்னைக்கு கதற போறீங்களா? சுடுகாட்டு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். சார் அடிக்கிறோமா புதைக்கிறோமா சார்? நம்ம தளபதி விஜய் நடிச்ச ஒரு மாசான சீன், சின்ன குழந்தைங்க கூட ரொம்ப பிடிச்ச சீன் அப்படின்னா அந்த ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் அந்த சீன் தான். Twinkle twinkle போது little பாத்து star. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. வெளியே இருக்கிற குழந்தைகளும் பேரண்ட்ஸும் என்ன உள்ள நடக்குது அப்படிங்கறத பார்க்க கூடாது அப்படிங்கறதுல கதவை மூடு அப்படின்னு நம்ம தளபதி விஜய் வந்து சொல்லுவாரு. இவனுங்க வந்து கதவை மூடுறானுங்க பாருங்களேன். யாருக்கும் ஏண்டா பைத்தியத்துக்கு போட்ட பைத்தியமே, அதான் ஜன்னல்ல இவ்வளவு வச்சிருக்கீங்கல்ல, அப்புறம் என்னத்துக்கிற கதவை முடியுது? என்ன கான்செப்ட்னே புரியல போல இருக்கு உங்களுக்கு. கதை கூட்டினவங்க பொறுத்த வரைக்கும் ரீமேக் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா அங்க அடிச்சு வச்சிருந்தாங்கன்னா அதே மாதிரி இங்க தான் அடிச்சு வைப்பாங்க. கொஞ்சம் கூட யோசிக்க முடியலடா. ஏன் எதுக்குன்னே யோசிக்காம எடுத்து நம்ம தளபதி விஜய் இந்த திரைப்படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த போலீஸ்க்குன்னு சில மேனரிசம் வந்து மெயின்டைன் பண்ணிருப்பாரு. இவன் அந்த மேனரிசத்தை காப்பி பண்றேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணி வச்சிருக்கான் பாருங்களேன். ப்ரோ, இது ஹீரோயிசம் இல்ல ப்ரோ, இது கம்ப்ளீட்லி மென்டலிசம். ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா? இந்த ஸ்ரீலங்கா காரனுங்க ரீமேக் பண்றாங்க அப்படின்னாலே ஒட்டுமொத்த இந்தியன் சினிமாவே பயப்படும். ஏன்னா அப்படிப்பட்ட காவியங்களா நீங்க ரீமேக் பண்ணி வச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல, நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு இங்க பாஷா படத்தை எப்படி கொதறி வச்சிருக்கானுங்க, படத்தை எப்படி காரி துப்பி வச்சிருக்கானுங்க, கில்லி இதெல்லாம் பாக்கலையே. கில்லியா? அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதது சொல்றேன், தெரியாதவங்களுக்கு. இதை விடுங்க, இந்த போலீஸ் விஜயே இப்படி பண்ணி வச்சிருக்காங்களே. இந்த ஜோசப் குருவிலான ஒருத்தர் வருவார் தெரியுமா? அந்த கேரக்டர் என்ன கேட்டப்பன்னு தெரியலையே. എന്റെ പേര് ജോസഫ് കുറുവില. ഇതാണ് എന്റെ നാട്. ഞാൻ ഇവിടെ ഒരു ബേക്കറി നടത്തുന്നു. ഫാമിലി ബിസിനസ് அங்க என்ன பேர் அங்க வச்சு சொன்னப்போ നിക്കോലസ് അത് കഴിഞ്ഞ് അപ്പച്ചൻ உங்க திருமுகத்தை ஒரு முகமா தீர்ப்புங்கோ, கொஞ்சம் தீர்ப்புங்கோ, ஐயாவுக்கு காட்டுங்கோ. இதுதான் ஏமி ஜாக்சனா? மக்களே, இது இவங்க ஜோசப் குருவிலா கேரக்டரை ஏதோ ஒரு டிவிடியை மாத்தி போட்டு விட்டு படத்துல வர வானவில் கேரக்டர் மாதிரி ஆக்கி வச்சிருக்கானுங்க. මෙයාම බාවෙලා බොරුවට කම්ප්ලේන්ට් කරනවා. ඉතින් සාපියක ඉල්ලාස් කරගත්තා. அடப்பாவிகளா. பாத்தீங்களா மாண்டிஸ், ஸ்ரீலங்கன் தமிழ் பீப்புள், நீங்களும் ரொம்ப பாவம்டா. அநியாயம் பண்ணி வச்சிருக்காங்க பாத்தீங்களா? உங்களோட பேரை ஜோசப். ஜோசப் குருவில. உதயகாந்த் மே வர்ணசூரிய. அதுவும் அவங்க சொன்ன பேர்ல ஏதாச்சும் ஒரு மாஸ் இருக்கான்னு பாத்தீங்களா? உதயகாந்த். ஏன் படத்தோட பேரு கோரின்னு வச்சிருக்கிறது பதிலா அகோரின்னு வச்சிருக்காங்க. என்னடா கெட்டப் அது? ஏர் மாண்டிஸ்,
இவனுங்க இந்த ஈனா மீனா டீக்கான்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் சாங் ஐயோ அந்த விஜயும் அவரோட டாக்டரும் ஆடுற மாதிரி அந்த சாங் இவங்க பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. மியூசிக் டைரக்டிங்களா? அது பரவாயில்ல. சாங்கு சீனு பிஜிஎம் எதையும் விடுறது இல்ல. இந்த எல்லாத்தையும் படத்துல தளபதியை ஒண்ணு சேர்க்கிற முயற்சியார இவங்க பண்ணிருக்காங்க பாருங்களேன். அதெல்லாம் பேசுவோம் இருங்க. என்னடா சொல்றீங்க? அப்படியா? நம்ம தெரி படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வெள்ளக்காரி எமி ஜாக்சன் வந்து நடிக்க வச்சிருப்பாங்க. பார்த்து இவங்களுக்கு வெள்ளக்காரி யாருமே கிடைக்கல போல. மண்டைய குனிய வச்சு மண்டை ஃபுல்லா செம்பட்ட கலர் அடிச்சு இவத்தான் எமி ஜாக்சன் கொண்டாந்து நிறுத்துறாங்க. ஆரின் ஃபிகருக்கு உண்டான மரியாதை போயிடுச்சு அவங்களால. அம்மாடி அதான் சொன்னால எனக்கு அந்த சீன்ல ஐயோ குடும்பம் பண்ணி வச்சிருக்கீங்களா தெரியும் இல்லையே. ஒன்னா ரெண்டா என்னத்த சொல்ல. அதாவது மக்களே நம்ம தெரியப்பட விஜய் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ராயல் என்ஃபீல்டு பைக்கை வச்சுக்கிட்டு மாசா வந்திருப்பாரு. இவர் இந்த படத்துல ஆட்டோ டிரைவரா யூனிக்கா யோசிக்கிறாங்களாமா. யூனிக்கா இந்த யூனிக்னஸ் எல்லாம் அந்த கதவை மூடும் போது ஒரு ஞாபகம் வரலையா? எது நல்லா இருக்கோ அதை எடுத்துக்க மாட்டானுங்க. எது நல்லா இல்லையோ அதை எடுத்துக்கிட்டு நான் இதைத்தான் பண்ணுவேன் இப்படித்தான் பண்ணுவேன் அப்படின்னா சரிடா ரீமேக் பண்ணு முடிவு பண்ணிட்டீங்க. அது என்னடா ஒரே சீன்ல படத்துல வர 3 பிஜிஎம் ஒட்டு மொத்தமா கொண்டாந்து அங்க வச்சிருப்பானுங்க. හැමදාම මේ ළමයා පරක්කු කරලා ඉස්කෝලේට අරන් එන්නේ. ஆமா அதுக்கு கலந்து வச்சிருக்காங்க. அதாவது ஒரு சீன் ஒண்ணு இந்த சிங்களக்காரங்கிட்ட மாட்டிக்கிச்சு அப்படின்னா அத உட்காந்து லிஸ்ட் போடுவாங்க. ஓகே இந்த சீனா இதுல வந்துட்டு இவர் வந்து ராயல் என்ஃபீல்ட் பைக் ஓட்டிருக்காரு, இதுல இவர் ஆட்டோ டிரைவர். அந்த ஆட்டோ டிரைவர் சீனை எதுல சுட்டாங்கிறத நான் அப்புறம் சொல்றேன். அதுக்கப்புறம் ஒரு சீன் எழுதுவாங்க. இந்த சீன் இப்படி பண்ணிருக்காங்களா, இதை இப்படி போட்டு நம்ம காமெடி பண்ணுவோம், இது இந்த சீனை வந்து இப்படி சொதப்புவோம், தமிழரன்ஸ் பார்த்தாலே இது நம்ம படம் ரீமேக் தான் அப்படின்னு சொல்லி நம்ப கூடாது அப்படின்றதுக்கு என்னென்ன பண்ணி சதைக்க முடியுமோ அம்புத்தையும் பண்ணி சதைச்சிட்டு கூலா அந்த படத்தையும் வெக்கமே இல்லாம ரிலீஸ் பண்றீங்க பத்தியா. நீ உங்க ஊர்ல பெரிய ஆளு தான்டா. இருக்கிறது 150 தியேட்டரு, அதுக்கு நீங்க பண்ற அளப்பல் இருக்கே. யோயோ. சரி மக்களே, இப்ப நம்ம மேட்ருக்கு வருவோம். மேட்ரு என்னன்னா இவனுங்க ஒரு படத்துல இருந்து காப்பி அடிக்க மாட்டாங்க, 1000 படத்துல இருந்து காப்பி அடிப்பானுங்க. இவனோட டெம்ப்ளேட்டே என்ன அப்படின்னா பாஷா படத்துல தூள் பிஜிஎம் வைக்கிறது, அப்படியா தூள் படத்துல சிறுத்தை பிஜிஎம் வைக்கிறது, ரகுவரன் பிஜிஎம் குழப்பி அடிக்கிறது. இதே வேலைய இது தெரிய ரீமேக்லயும் பண்ணி வச்சிருக்காங்க. தளபதி ஒண்ணு சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி இவனுங்க பண்ண முயற்சியை பாருங்களேன். அடப்பாவிகளா, ஓ அதோட இது சீனை இதுல இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்களா? அடப்பாவிகளா. மூணே கொஞ்சம் எடு ஒண்ணு தெரியும். அதேதான் அதே தமிழ் ஒரு வெளிநாட்டு சவாரி சார். I'm waiting. ஐயோ அட நாசமா போற எழுவட்ட வழிகளா என்ன உசுரோட வச்சு புதைக்கிறீங்க.
என்னடா நீங்க எல்லா படத்தையும் ஒரே இதுல சரியான பார்க்கலாமா? கோளாறு பிடிச்சவங்களா இருக்காங்க மக்களே. நீங்க படத்தை பார்த்தா மூளை சூடாகி மூளையில மூளை வந்துரும் போல. என்னென்ன பண்றீங்கடா நீ? எப்போ இந்த படத்துல இந்த ஆள் வந்துட்டு இந்த ஆட்டோ டிரைவரா வரான் இல்லையா, இந்த சீனை எதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி சுட்டிருக்காங்க அப்படின்னா, நம்ம வேதாளம் படத்துல அஜித் குமார் வந்து ஒரு டாக்ஸி ஓ, அங்கேருந்து ஒரு சீனை உருவி இந்த தெரியல கனெக்ஷனை கொடுத்து பல்ப் எரிய வச்சிருக்காங்க. என்னால முடியலடா. எப்பேற்பட்ட ஒன்ன ஒழுங்கா எடுங்கடா, ஏன்டா அவசரம்? பத்தாதுன்னு இன்னொரு ஃபேன்ஸோட சாபத்தையும் கொட்டிக்கிட்டு இந்த அகோரி படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. அதாவது என்ன கதைன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் தெரி படத்தை போட்டு பார்த்துருக்கானுங்க. தம் அடிக்கிற கேப்ல எவனோ ஒருத்தன் செகண்ட் ஹாஃப் வேதாளம் படத்தை மாத்தி போட்டிருக்கான். சரி இதுதான் தெரி படம் போல, தளபதி ஒன்னாலும் நடிச்சிருக்காங்க போல அப்படின்னு சொல்லி அந்த படத்தை காப்பி அடிச்சு வேதாளம் படமா ஓடிட்டு இருக்கு. மென்டல் பழைய வேதாளம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க செகண்ட் ஹாஃப்ல இருந்து. இன்னொரு தெரிய படத்துல மாஸ் சீன் அப்படின்னா அந்த பிரிட்ஜ் சீன். அட்லீஸ்ட் சுட்ட இட்லியவே இவனுங்க வேற டைப்ல சுட்டிருக்காங்க பாருங்க. பிரிட்ஜு கீழே போயிக்கலாம். என்ன போட்டாரு பெற்றிருக்கீங்க பாலம். சரி நான் ஓரமா கொடுத்து வச்சிருக்காங்க. நீங்க லோ பட்ஜெட்ல எடுங்க, நோ பட்ஜெட்ல எடுங்க, அட்லீஸ்ட் விஎஃப்எக்ஸ்ல யாச அந்த மாஸ் சீனை உருவாக்கிட்டாங்கல. போனா போட்டு பிரிட்ஜ் இல்லையா காக்கா அடிப்பட்ட மாதிரி காவாலா என்ன மாதிரி சீனை சதைச்சு வச்சு சும்மா இருக்க முடியாதா? எப்படி அவனால நிம்மதியா சோத்திக்க முடியுது? இந்த பொண்ணோட அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம். அந்த அண்ணன் ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்கலாம். විරුද්ධ පක්ෂ වැඩක් වෙන්නත් පුළුවන්. ඒවත් නැත්තම් මු අල්ල හිරේට දැම්මට වැඩක් නෑ. මු නීතියක් නවල එළියට එයි. அவர் பேர் ஐபிஎஸ் விஜய் குமாரா கூட இருக்கலாம். நிலதாரியක නම් ඉන්ස්පෙක්ටර් රදීෂ රණසිංහ වෙන්නත් ஏ அப்பாடி. அதான்டா என்னால தாங்கிக்கவே முடியல. அண்ணா நீங்களா இந்த கேசரி பேண்ட்ல அப்படியே அமிதாப் பச்சன் மாதிரி இருக்கீங்க. நானே நம்பிட்டேன். வா அவங்களுக்குலாம் சொல்லி அனுப்பிச்சிருங்க. இதுக்கு மேல முடியாது. டேய் தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் கிளம்புங்க. முத நீச்சல் அடிச்சாச்சு ஸ்ரீலங்காக்கு போய் அவங்களை தூக்குறோம். பாரு ஆள இரவா பண்ணி வச்சிருக்கீங்க. மாசுங்கிற சீனை லூசு மாதிரி பண்ணி சீ சீ சீ. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தெரிய படத்துல எமோஷனான சீன் என்னன்னா, இந்த விஜய் அவருடைய ஃபேமிலி வந்து கொண்டுடுவாங்க படத்துல. சமந்தா அவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து கொண்டு வந்து விஜய் வந்து இந்த கண் கலங்கி அழுகுற சீன், அந்த எமோஷன் சீன்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்கும். இவனும் கடக்கலாம் பாருங்களேன். இவனுக்கும் இவன் குடும்பத்துக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி ஏய் உன் குடும்பத்தை தாண்டா அடிக்கிறாங்க, உன் குடும்பத்தை தாண்டா கொல்றாங்க, எதையாச்சும் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறியா மூஞ்சில? மூணாருக்கு போன ஒய்ஃப் 3 பேரோட ஓடி போன மாதிரி உம்முன்னு வச்சிருக்கீங்க. என்ன கதை? வாழ்க்கையில ஒரு வாட்டி கூட தெரிய படத்தை போட்டு பாத்துருக்க மாட்டான் போடா. அநியாயம் பண்ணி வச்சிருக்கான் அவன். இன்னும் திருந்தல மாமா. அடுத்து இந்த செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா வந்து இந்த வேதாளம் படமா ஓடிட்டு இருக்குன்னு நம்ம பேசணும் இல்லையா, அதுல வந்துட்டு அருமையான ஒரு சீனை சுட்டு வச்சிருக்காங்க பாருங்க. இந்த வேதாளம் படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கிளைமேக்ஸ் நெருங்கும் போது லட்சுமி மேனனை கடத்திடுவானுங்க. அப்போ வந்து லட்சுமி மேனன் போனை எடுத்து நம்ம தலை அஜித்துக்கு போன் பண்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வச்சிருப்பாங்க. அது அப்படியே டிட்டோ காப்பி அடிச்சு இந்த படத்துல கொண்டா சொறி வச்சிருக்கான். என்ன அங்க தங்கச்சி, இங்க வந்து இவனோட பொண்ணு. ஏன்னா ஒன்னும் உருப்படியா இருங்கடா, ஏன்னா அவசரம் ஆகுது. அதாவது கெட்ட வார்த்தை பேசவும் மனசு வர மாட்டேங்குது, நீ திட்டாம இருக்கவும் முடியல. என்னடா பண்றது? அதாவது மக்களே, உனக்கு தெரியப்படம் ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்சிருக்கானுங்க. அது என்னமோ ஏதோ தெரியல, வேதாளம் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் எப்பா இதோட தெரியப்படத்தோட சீனெல்லாம் போதும், நம்ம இப்போ வரதுல இருந்து வேதாளம் படத்தோட சீனெல்லாம் உருவி எடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கானுங்க. அதுவும் கிளைமேக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா துப்பாக்கி படத்தோடைய சீக்வன்ஸும் வேதாளம் படத்தோடைய பிஜிஎம்மும் அது எல்லாத்தையும் கலந்து இந்த தெரி படத்துல கொண்டாந்து வச்சிருக்காங்க பாருங்க. பியூட்டி.
अरे सर பெரிய என்ன படம் இது என்ன படம்னு தெரியுமாடா? வேண்டாம் அப்படி உசுரம் வாங்குறீங்க. இவ்வளோ காப்பி அடிச்சு எடுத்தும் உருப்படியான ஒரு சீனாச்சும் படத்துல வந்துதான். நீங்க நிறுத்தாதீங்க. உங்க நல்ல மனசுக்கு இன்னும் நிறைய சிங்கள மொழியில இது மாதிரி ரீமேக்கா பண்ணி தள்ளுங்க. ஆனா தயவு செஞ்சு அது எங்கேயும் ரிலீஸ் பண்ணிடாதீங்களா? கெஞ்சி கேட்டுக்கிறேன். இந்த படத்தை பார்த்து 2 நாள் எனக்கு வீடியோ பண்ணவே மனசுலடா, வெறுத்துட்டேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. வரங்க. திஸ் இஸ் மாண்டி ஷோஸ் ரோஸ்ட். நான் தான் மாண்டி. சரி, ஒரு தலைவலி மாத்திரம் வாங்கிட்டோம். ஐயோ, நானும் தெரியும்னா தெரிய மட்டும் எடுத்திருப்பான் பார்த்தா தெரி ஸ்டார்டிங் ஆரம்பிச்சு செகண்ட் ஹாஃப்ல சொன்ன மாதிரி அவங்க தெரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எவனோ வேதாள படத்தை போட்டு விட்டான் போல இருக்கு செகண்ட் ஹாஃப். அததான் அதை பார்த்து அதை அப்படியே இப்படி எடுத்துட்டாங்க. ஒருவேளை ரெண்டு பேரோட ஃபேனா இருப்பாரு. இருக்கட்டுமேப்பா, ஃபர்ஸ்ட் தெரியோட கான்செப்ட் என்ன, அந்த அந்த ரேப் பண்றது வந்து அந்த அந்த பையனோட அப்பாவே சப்போர்ட் பண்றாரு. நீ அதாவது நம்ம வளர்க்கறதுலாம் பசங்க வளர்றது இருக்கு, அதேதான் அவங்க பொண்ணு எப்படி அது வளருதுன்னு அதுக்குதான் அந்த கான்செப்டாவே எடுத்திருப்பாங்க. தெரியும் வேதாளமும் என்ன சம்பந்தம்? அது வேதாளத்துல அவர் பழி வாங்குவாரு, லட்சுமி மேனன் அவங்க ஃபேமிலி எல்லாம் அழிச்சிருப்பாங்க. அதனால அவன் லட்சுமி மேனன் தெரியக்கூடாது, ஏதோ அதிர்ச்சியான விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டுறக்கூடாதுன்னு அவங்க அதை மறைச்சு ஏதோ பாவமாவே நடிப்பாரு. அதுக்கும் இது வழக்கு வச்சிருக்காங்க. விஜய் ஃபேனுக்கு மட்டும்தான் அவர் சொன்னாரு. விஜய் ஃபேன் மட்டும் இல்ல, அஜித் ஃபேனையும் சேர்த்து தாக்கி வச்சிருக்காங்க. இதுல அந்த சீன் வேதாள சீன்லாம் எப்படி இருக்கும், அது சிரிக்கிறது. அது அதே மாதிரி தெரியல, அந்த இன்ட்ரோல் பிளாக் சீனையும் அதுக்கு ஒரு சவுண்ட் விட்டுட்டு வேற போறாரு. அது இல்ல, அதுக்கு ஒரு ஒரு இது பண்ணாங்க பாரு, அது ஏன் அப்படி ஒரு நடிப்புன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஏதோ ஒரு இப்போ அந்த பெண் தன்மை இருக்கிற மாதிரி அப்படி நெளிஞ்சு விழுந்து அது என்னென்னவோ பண்ணி வச்சு சமந்தா யாருன்னே தெரியல, நல்ல தெரியாம. அப்பா கொஞ்சம் அந்த ரோஸ்ட் வீடியோ பார்க்கும்போதே எரிச்சலா இருக்கு. ஃபுல் படமும் பார்த்திருந்தா செத்து. ஒரிஜினல் படத்தை பார்த்தவங்களுக்கு எல்லாம் வந்து அங்க இருக்கவங்களுக்கே பிடிக்காம கூட கன்றாவியம். மேபி அவங்களுக்கு படம் எடுக்கிறாங்க. இல்ல, எனக்கு தெரிஞ்சு போஜ்பூரி கூட பரவாயில்லப்பா, காப்பி அடிச்சா அதை உருப்படியாவே எடுக்கிறாங்க. இவங்க அதை கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க, எல்லா படத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து. நானே பார்த்தேன், நிறைய படம் எல்லாம் பார்த்திருப்போம். இல்ல இப்போ தெரிய இந்த லட்சத்துல இருக்குன்னா அந்த காஞ்சனா பாஷா தான் எந்த லட்சம் அது பார்க்கலாம் சீக்கிரம். ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும்.